வெல்கம் டு வெண்பா இன்பா vlogs. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க கலைஞர் போட்டோ எல்லாம் வித்தியாசமா போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோன் வச்சு செஞ்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல சும்மா சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க பின்னாடி எல்லாம் பாருங்க அழகா வச்சிருந்தாங்க. ஈவினிங் ஆனாலே இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவோட மேப். இதான் செல்ஃபி பாயிண்ட். அழகா போட்டோ பூத் இருக்கு. நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஆமா செம்மையா இருக்கு. இன்னைக்கு தான் நல்லா கூட்டமே இல்லாம சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா QR கோட் இருக்கும். அதை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த லிங்க்லேருந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees, கார் பார்க்கிங்க்கு வந்து 100 rupees, பைக் பார்க்கிங் வந்து 20 rupees. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இல்லை, அதனால நம்ம ஆப்போசிட் இருக்குது செம்மொழி பூங்காவில் தான் போய் நம்ம பார்க் பண்ணணும். இதான் ஜிப்லைனோட போர்டிங் பாயிண்ட்டு. இது வந்து 1 month வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல் பார்க்கையுமே சுற்றி வருது. உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும், ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். வேற என்னென்னலாம் இருக்குன்னா கிளாஸ் ஹவுஸ், ஏவியரி, மியூசிக்கல் ஃபவுண்டன், ப்ளே ஏரியா. ப்ளே ஏரியாவில் வந்து நம்ம ஒரு சிலது பே பண்ணணும், ஒரு சிலது பே பண்ண தேவையில்லை. இதுக்குள்ள போகும்போதே நல்லா குட்டி குட்டி கல்லெல்லாம் போட்டு நல்லா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க. அப்புறம் இங்க ஸ்ட்ராபெரியை 2 ஸ்லைஸா கட் பண்ண மாதிரி ஒரு சிங்கையும் ஒரு சேர் வச்சிருந்தாங்க. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுட்னு போட்டிருந்தாங்க, அதனால நாங்க கொண்டு வரல. முன்னாடி எங்களுக்கு தெரியறதுனால நாங்க கொண்டு வரல. மேல செடிலாம் நல்லா செடிலாம் வளர வச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம உள்ள போலாம். என்னென்ன பூ உள்ள இருக்கோ அதெல்லாம் இங்க போட்டிருக்காங்க. சார்கோல் போட்டு ஒன்று இது பண்ணிருக்காங்க. கலர்ல இருக்கு லீஃப்லாம். டார்க் பிங்க், லைட் பிங்க். வாங்க அப்படியே நம்ம எக்ஸிட் ஆயிடும். ஸ்பீக்கர் இருக்கும். இங்க பாருங்க எங்கெல்லாம் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இதான் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து ஸ்டோன் மாதிரி அந்த டிசைன்ல இது பண்ணிருக்காங்க. ஒரு அழகான லேம்ப், அப்புறம் சிசிடிவி கேமராலாம் திருடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஜிப்லைன் போகுது. நான் சொல்லி இந்த பார்க் ஃபுல்லா போகுன்னு அந்த மாதிரியே போகுது பாருங்க. இதுதான் கிளாஸ் ஹவுஸ். நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணேன். நாங்கள் வந்து அவேரிக்கு போனோம். ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும். நாங்கள் புக் பண்ணியாச்சு. அடல்ட்ஸ்க்கு வந்து 150 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 75 rupees. வாங்க பாருங்க. உங்களுக்குலாம் பாருங்க என்ட்ரன்ஸ்ல பர்பிள் கலரில் ஏதோ லிக்விட் ஊற்றி வச்சுருக்காங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் காலை வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இது பேருதான் காக்டெயில். இது நம்மள அங்க பேர் ரெட் கலர்ல இருக்கு. தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த பேர்ட்ஸ்க்குலாம் ஆப்பிள் தான் ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே நம்ம ஃபீட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தா நம்மளும் ஃபீட் பண்ணலாம். இவங்க தான் இங்கே வேலை செய்கிறாங்கன்னா இவங்க ஆப்பிளை கட் பண்ணி போட நிறைய பேர்ட்ஸ் அவங்க சுற்றி நிற்க ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இது ட்ரிங்கிங் வாட்டர், இது வந்து ஆரோ வாட்டர் தான், நம்ம குடிச்சிக்கலாம். இந்த பாதை வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, நடக்கிறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நிறைய ட்ரீஸு, பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய மாடல் ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஒரு பிளான்ட்டை ஒரு டிசைன்ஸில் பண்ணியிருந்தாங்க. நிறைய வெரைட்டி சேர்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கலாம். இது ஒரு என்ட்ரன்ஸ், பேக் கேட். ஆனால் இப்போ வந்து நம்ம ப்ளே ஏரியாவுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நிறைய கலர் லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸு. பாருங்க, நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய லேம்ப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஈவினிங் ஆனாலே அதெல்லாம் போட்டுருவாங்க. இது பாருங்க, நம்ம ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. சில ரைட்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணி தான் விளையாடணும். எந்த இதிலெல்லாம் கியூஆர் கோட் இருக்கோ அதில் நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்காக நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தொங்குறதுக்காக அது வச்சுருந்தாங்க, போல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ், அப்புறம் நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா, அந்த சைடும் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. ஏரோப்ளைன், அதுக்கப்புறம் ட்ராம்புலின், அதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி, அதை நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டன் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 4:30க்கு ஓப்பன் ஆகும். மழை பெஞ்சதுனால அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப திடீர்னு மழை பெஞ்சதுனால அது வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அந்த ரைடையும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஃப்ராக் ஃபேமிலி செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ பூத், நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ். இது வந்து அடல்ட்ஸ் கிடையாதுங்கிறதுனால நானும் இன்பாவும் மட்டும் தான் போகணும். ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வுட்டு வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூலாம் சூப்பராக தெரிஞ்சுது. இப்படி ஃபுல்லாகவே வுட்டை வச்சு தான் செஞ்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருந்தது. அது வந்து பேம்பு வச்சு செஞ்சுருந்தாங்க அந்த ட்ரீ ஹவுஸ். மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரீ ஹவுஸ் இருந்தது, அந்த சைடும் ஒன்று இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக க்ரீனி, அந்த ஃபுல் பார்க்குமே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ ஸ்நாக்ஸ் டைம் வந்துச்சு. பக்கத்துலேயே கெஃபட்டேரியா வச்சுருந்தாங்க, அதனால நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த உட்கார்றதுக்காக நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க. ஆனால் காசு மட்டும் கொஞ்சம் அதிகம். ஆனால் உண்மையிலே அது வந்து ஒர்த்து தான். பாய். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌடாக இல்லை, ஆனால் யூஸ்வலாக வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதான் கெஃபட்டேரியாவில் சிட்டிங் நம்ம உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்காக இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. சேர்லேருந்து
இங்க வரைக்கும் எல்லாமே அழகா இருந்தது. நீங்களே பாருங்க. நாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் ட்ரை பண்ணிருந்தோம். வெஜ் பர்கர், ஹாட் டாக், ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் கேக், அப்புறம் சீஸ் பாப்கார்ன் தான் நாங்கள் ட்ரை பண்ணிருந்தோம். உள்ளே பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டிருக்காங்க. மணி பிளான்ட் வச்சு இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மணி இந்த இதுக்கு பக்கத்துலயே நிறைய செடி எல்லாம் வச்சிருக்காங்க. இதான் மிளகா செடி. அது என்ன செடி? அது பாத்தீங்கன்னா பாவக்காய், பரண்டை செடி, அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் அந்த நட்டு வைக்கிறதுக்காக இது தோண்டிட்டு இருந்தாங்க. வாங்க இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியிலே இந்த வாட்டர் மெலன் மாதிரி ஒரு பெஞ்ச் வச்சுருந்தாங்க. வாட்டர் மெலனை ஹாஃபாக கடிச்சிருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஆப்பிள் சேரும் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து எங்களால் காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ்க்கு அந்த நம்ம நடக்கிறதுக்காக ஒரு சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கே அழகாக தெரிஞ்சது. உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ப்ரௌனாக அந்த மண்ணெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது, கீழேருந்து லைட் காமிக்கிறதுனால அப்படி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா ஆனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேலே கீழே சைட்ஸ்லலாம் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த கீழே வர தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிடும். சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே, ஒரு ரியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருந்தது. நம்ம அப்படியே வெளியே போனோம்னா இன்னொரு ட்ரீ ஹவுஸ் தெரிஞ்சுது. அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டவர் மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. நம்ம அது மேலே ஏறி போனோம்னா ஒரு அந்த பார்க் ஃபுல் வியூவுமே தெரியுற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய தீம்ஸில் செஞ்சுருக்காங்க. அந்த பாத்வே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோன்ஸ் வச்சு அப்படியே நிறைய பிரிக்ஸை வச்சு பெஞ்சஸ்லாம் செஞ்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த பட்டர்ஃப்ளை பேர் தான் மோனா. இதை வந்து அப்படியே அவங்க பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு பாட்டு போடுறோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். வாங்க அப்படியே நம்ம இந்த சைட போலாமா? ஆமா, இதுதான் எக்ஸிட். வாங்க அப்படியே நம்ம இப்படி போயிடலாம். வாங்க இப்போ நம்ம ஹார்டிகல்ச்சர் மியூசியமுக்கு போகலாம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. நிறையா இன்டோர் பிளான்ஸ்லாம் உள்ளே விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞரோட ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம டச் பண்ணோன்னா இது நம்ம காசு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த அம்ப்ரெல்லா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட்ஸ் என்னன்னா வாழைப்பழம். பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம்னா திராட்சை, அன்னாச்சி, இதெல்லாம் இது டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆஃப் சங்கமேஜஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராபிக்கல் வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகா, கத்திரிக்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பூசணிக்காய். இது வந்து வாட்டர் மெலன். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்
வெஜிடபிள்ஸ். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ, ஆனியன், ராடிஷ் இதெல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கார்ட், வாட்டர் கார்ட், பிட்டர் கார்ட், அதுக்கப்புறம் ரிச் கார்ட். இந்த மாதிரி அவ்வளோ டைப்ஸ் ஆஃப்லாம் போட்டிருக்காங்க. 360 டிகிரி டச் சென்சார் வியூ. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நம்ம வந்து அந்த சென்சாரை தொட்டோன்னா அப்படியே நம்ம பிளாஸ்ட் ஆகுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இதில். யாருமே இல்லை, கூட்டமாகவே இல்லை. அதனால உண்மையாக ஜாலியாக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது உண்மையாலே. வந்து இன்னொரு ட்ரீ ஹவுஸு. இதை வந்து நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. பார்க்க கோல்டன் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. லைட்ஸ்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க.